Hi guys, நான் தான் உங்க டீம் விஜய் பேசுறேன். ஸோ டுடே கான்டென்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம டாப் 10 PvE யூனிஃபார்ம் லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஓகே, அண்ட் இந்த யூனிஃபார்ம் லிஸ்ட் வந்து முழுக்க முழுக்க என்னோட தியரியில உள்ளது தான் கைஸ். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் நம்ம அட்மின்ஸ் பிகாஸ் இவங்க தான் கொஞ்சம் இந்த ரீசர்ச் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த கான்டென்ட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ஆதரவா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் லிஸ்ட் வந்து பார்க்க போறோம். 10வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம ஸ்பைடர்-குவென் கைஸ். ஓகே, ஸோ ஸ்பைடர்-குவென் வந்து ஒன்னு வரைக்கும் மெத்தா தான் கைஸ். ஓகே, அண்ட் இவங்க வந்து ஒன்னு வரைக்கும் இந்த கேம் பிளேக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. பாத்தீங்கன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம புல் பாஸ், ABL, AVX ஆல்சோ. ஸோ இவங்க வந்து நீங்க ட்ரை பண்ணி வச்சுக்கலாம், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இவங்களோட CTP ரெக்கமெண்டேஷனும் நீங்க போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த லிஸ்ட் போவோம். 9வது யூனிஃபார்ம் லிஸ்ட் பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம குவென்பூல், இந்த லேட்டஸ்டான யூனிஃபார்ம். ஸோ இந்த யூனிஃபார்ம் வந்து எனக்கு பார்த்து தெரிஞ்ச வரைக்கும் ஷீ இஸ் a very good and solid-ஆன ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ முக்கியமா வந்து வேர்ல்ட் பாஸ், ABL, EVXக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. அண்ட் என்னோட டிப்ஸ் ஃபார் ஹர் வந்து பெட்டர் டேஃபா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேமேஜ் பண்ணுவா. ஓகே, ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் CTP ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன், அதுவும் பார்த்து தெரிஞ்சு சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த யூனிஃபார்ம் போவோம் வாங்க. 8வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஒன் அண்ட் ஒன்லி ஹல்க் கைஸ். ஓகே, ஸோ ஹல்க்கு வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நல்லா டேமேஜ் வர மாட்டேது ப்ரோ, என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுவும் நானும் ஒத்துக்கிறேன் கைஸ். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஹால்க் வீடியோ பாத்தீங்கன்னா வித் திஸ் யூனிஃபார்ம் நான் வேர்ல்ட் பாஸ்ல லெவல் 80ல இந்த யூனிஃபார்ம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அதனால நான் இந்த யூனிஃபார்ம் வந்து அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இதே யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து ABL, ABXக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கைஸ். ஓகே, ஸோ இப்பதான் நான் ரீசெண்டா வந்து TFO வேற பண்ணியிருக்கேன். ஸோ TFOல வந்து நான் ஒரே ஒரு கேம் பிளே தான் விளாண்டுருக்கேன். அது வந்து ஜீனுங்கிற கேம் பிளே. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, டேமேஜ் வந்து இருக்குது, பட் அந்த இம்பாக்ட் சொல்லுறோம்ல, சோ அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஓகே, சோ அதனால நீங்க வேர்ல்ட் பாஸ்க்கு விளாடணும்னு நினைச்சீங்கன்னா நான் அவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் கைஸ். ஓகே, சோ அதனால டாப் லிஸ்ட்ல வந்து நான் இந்த கேரக்டர் வந்து 8வது லிஸ்ட்ல போட்டிருக்கேன். சோ அதனால நீங்க ABL, EBX விளாடணும்னா முக்கியமா ஹல்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிவு பண்ணிக்கோங்களேன். ஓகே, யோர் டிசிஷன் கைஸ். சோ தட்ஸ் ஆல் கைஸ். 7வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம ஷாரன் ரோஜர் கைஸ். ஓகே, சோ ஷாரன் ரோஜர் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ இவன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாளா, யூனிஃபார்ம் வாங்கணுமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தாராளமா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு நல்ல மெத்தா யூனிஃபார்ம் தான் கைஸ். ஓகே, இன்னும் வரைக்கும் எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கா, நம்பி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட CTP ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்க போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல்லான கேரக்டர், முக்கியமா வேர்ல்ட் பாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா. சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்களேன். 6வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம கேப்டன் மார்வல். சோ கேப்டன் மார்வல் வந்து she is a ABL, AVX கில்லர் கைஸ். ஓகே, சோ நீங்க ABX, ABL எல்லாம் விளாடணும்னா முக்கியமா இந்த கேரக்டர் வந்து கூட்டிட்டு போலாம். ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். வேர்ல்ட் பாஸ்ல இவளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேலன்ஸ் தான் கைஸ். ஓகே, வேர்ல்ட் பாஸ்லயும் இவனால டேமேஜ் பண்ண முடியும், வந்து ட்ரை பண்ணி வச்சுக்கலாம், மறக்காம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதோட CTP ரெக்கமெண்டேஷனும் நீங்க போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம அடுத்த லிஸ்ட் போவோம் வாங்க கைஸ். 5வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம ஐமன் கைஸ். ஓகே, சோ ஐமன் பத்தி என்ன சொல்லணும், ஒரு நல்ல வீரர், நல்ல சூரர் அப்படின்னு சொல்லணும் போவாது. சோ நல்லா டேமேஜ் பண்ற கேரக்டர் கைஸ். ஓகே, சோ நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும், ப்ரோ இந்த ப்ரீவியஸ் யூனிஃபார்முக்கும் இந்த யூனிஃபார்முக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா கைஸ், டேமேஜ் வந்து அதே தான் இருக்கு கைஸ். என்ன இந்த யூனிஃபார்ம் வந்து ஃபாஸ்டா முடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அமையும். ஓகே, சோ பழைய யூனிஃபார்முக்கு வந்து அப்படி இருக்காது. பழைய யூனிஃபார்ம்ல வந்து கொஞ்சம் லேட்டா முடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். சோ அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, சோ பெட்டர் வந்து இந்த யூனிஃபார்ம் வாங்கிருந்தீங்கன்னா இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு கேம் பிளே வந்து வெறும் முடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இதுதான் நம்ம தியோரி ஃபார் நம்ம ஐமேனுக்கு. அண்ட் இந்த ஐமேன் வந்து முக்கியமா வேர்ல்ட் பாஸ்ல முடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும் கைஸ். நீங்க வந்து நோல் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களால விளாட முடியலன்னா இந்த யூனிஃபார்ம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா ஃபாஸ்டா முடிப்பாரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஓகே, 4வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம மைல்ஸ் மொராலஸ் கைஸ். ஓகே, சோ இந்த கேரக்டர் யார் மறக்க முடியும், அண்ட் முக்கியமா இந்த யூனிஃபார்ம். அண்ட் இந்த கேரக்டர் வந்து இப்போதைக்கு வேர்ல்ட் பாஸ் இன்னும் சில கேம் பிளேக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருப்பாரு, முக்கியமா டிஸ்பேச் மிஷன், சம் ஆஃப் கேம் பிளே. சோ யாராச்சும் ட்ரை பண்ண மாதிரி இருந்தீங்களா, கோ அண்ட் ட்ரை. ஒரு நல்ல கேரக்டர். இவரோட CTP ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்க போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சோ இப்போ வந்து நம்ம அடுத்த யூனிஃபார்ம் பார்க்க போறோம் வாங்க கைஸ். 3வது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க ஒரு கேரக்டர் வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஜாம்பி கைஸ். ஓகே, சோ இந்த யூனிஃபார்ம் யாராச்சும் வாங்காம இருந்தீங்கன்னா கோ அண்ட் பை. முக்கியமா ABL லவ்வரா இருந்தீங்கன்னா, ABL, ABX லவ்வரா இருந்தீங்கன்னா கோ அண்ட் ட்ரை. ஓகே, பிகாஸ் ஒரு நல்ல டேமேஜான ஒரு கேரக்டர் தான். அண்ட் வேர்ல்ட் பாஸ் ஆல்சோ யூ கேன் டூ டேமேஜ் கைஸ். ஓகே, சோ யாராச்சும் ட்ரை பண்ண இருந்தீங்கன்னா முக்கியமா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். அண்ட் முக்கியமா இந்த
கேரக்டருக்கு வந்து என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா சிடிபி ரேச் இருந்தா தயவு செய்து கொடுங்க கைஸ். பிகாஸ் இந்த கேரக்டருக்கு வந்து சிடிபி ரேச் தான் ரொம்ப முக்கியம். மத்த சிடிபி டிஸ்ட்ராக்ஷன் எனர்ஜில ட்ரை பண்ணி பார்த்தா அவ்வளவு இம்பாக்ட் கொடுக்கல. சோ பெட்டர் ரேச்ல இருந்தா நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டேமேஜ் கிடைக்கும். சோ அதுதான் கைஸ் என்னோட தியோரி. ஓகே, சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு நல்ல கேரக்டர். இரண்டாவது யூனிஃபார்ம் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம தார் கைஸ். ஓகே, சோ இந்த யூனிஃபார்ம்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து டவுட் இருக்கும். ப்ரோ இந்த யூனிஃபார்ம் வாங்குவா இல்லனா லவ் அண்ட் தண்டர் வாங்குவான்னு உங்களுக்கு டவுட் வந்துருக்கும் கைஸ். பெட்டர் கேட்டீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வாங்குறது இன்னும் நல்லது. பிகாஸ் கொஞ்சம் டேமேஜ் வைஸ் இன்னும் கொஞ்சம் ஆப்ல இருக்காரு. ஓகே, இந்த யூனிஃபார்ம் வாங்கினீங்கன்னா டேமேஜ் வைஸ் கொஞ்சம் நல்லா அப்படி இருக்கும். பிகாஸ் 11 தண்டர்ல வந்து நான் இன்னும் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டேமேஜ் வைஸ் கொஞ்சம் குறவா தான் இருக்குது. ஓகே, சோ இந்த யூனிஃபார்ம் வந்து நான் இன்னைக்கு தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் மேலே தான் இருக்காரு. அண்ட் இவரோட கேம் பிளே வந்து இந்த கேம் பிளேக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஏபிஎல், ஏபிஎக்ஸ், டிஸ்பேச் மிஷன், வோல்பாஸ் ஆல்சோ ஜிபிஆர் கேம் பிளேக்கு வந்து இந்த மனுஷன் வந்து ஒரு வெரி ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ட்ரை பண்ணா வந்தீங்களா கோ அண்ட் ட்ரை. அண்ட் சிடிபி ரெக்கமெண்டேஷன் போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம வெனம் கைஸ். ஓகே, சோ நான் ஏன் வெனம் வந்து இன்னும் லிஸ்ட்ல போட்டிருக்கேன்னா பிகாஸ் டேமேஜ் வைஸ் இந்த கேரக்டர் வந்து பட்டைய கல்பிட்டு இருக்குது இன் காம்பேட் டைப்ல. சோ யாராச்சும் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா கோ அண்ட் செக் இட் அவுட். பிகாஸ் ஒரு நல்ல கேரக்டர் கைஸ். நான் கூட நினைச்சேன் யூனிஃபார்ம்ஸ் வந்து மொக்கையா இருக்குன்னு, பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். இந்த கேரக்டர் வந்து இந்த கேம் பிளேக்கு வந்து கரெக்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஜிபிஆர், வோல் பாஸ், ஏபிஎல், ஏபிஎக்ஸ் ஆல்சோ கேன். ஓகே, அண்ட் நல்லா ஒரு சாலிட்டான ஒரு கேரக்டர். சோ யாச்சும் ட்ரை பண்ணுவீங்களா கோ அண்ட் ட்ரை. அண்ட் சிடிபி ரெக்கமெண்டேஷனும் போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ் ஃபார் மை டாப் 10 PvE யூனிஃபார்ம் லிஸ்ட். சோ என்ன தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த டாப் 10 லிஸ்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ கைஸ் ஒன்னும் முடியல கைஸ். சோ இப்போ வந்து நம்ம அடுத்த யூனிஃபார்ம் லிஸ்ட் பார்க்க போறோம். ப்ரோ என்ன யூனிஃபார்ம் லிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஹானரபிள் மென்ஷன் யூனிஃபார்ம் கைஸ். ஓகே, சோ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களும் PvEல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அதனால நான் வந்து ஹானரபிள் மென்ஷன் போடுறேன். பிகாஸ் டாப் 10 லிஸ்ட்ல வந்து இஃப் நீங்க அந்த யூனிஃபார்ம் வச்சிருந்தீங்கன்னா ப்ராப்ளி நீங்க இந்த ஹானரபிள் மென்ஷன் லிஸ்ட்ல வந்து அந்த யூனிஃபார்மே நீங்க வாங்கிக்கலாம். சோ அது உங்களோட டிசிஷன் கைஸ். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம லிஸ்ட் பார்ப்போம் வாங்க கைஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம ஜீன் கிரே கைஸ். ஓகே, சோ ஜீன் கிரேக்கு என்னென்ன சிடி பாய்க்க போறீங்கன்னு நான் இங்க போட்டிருக்கேன். சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சோ ஜீன் கிரே வந்து இப்போ உள்ள மெத்தாக்கு வந்து she can pay PvE ஒன்லி தான் கைஸ். ஓகே, PvPல வந்து அவனால அவ்வளோ விளாட முடியாது. ஓகே, சோ பெட்டர் நீங்க PvEக்காக விளாடணும்னா ஜீன் கிரே இஸ் a better ஆப்ஷன். சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது கேரக்டர் வந்து நம்ம ஸ்கார்லெட் விட்ச் கைஸ். ஓகே, சோ ஸ்கார்லெட் விட்ச் ஆல்சோ சேம் சிடிபி ரெக்கமெண்டேஷனுக்கு போடுறேன், மறக்காம பார்த்து தெரிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அவளோட கேம் பிளே வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா முக்கியமா ஏபிஎல், ஏபிஎக்ஸ்க்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா. அண்ட் வோல்பாஸ் ஆல்சோ. சோ நீங்க வோல்பாஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா மறக்காம இந்த கேரக்டரும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் பெட்டர் TFOல இருந்தா இன்னும் ஹை பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்களேன். மூன்றாவது பார்க்க போற கேரக்டர் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஜாம்பி. சோ இந்த யூனிஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இஸ் a வில்லன் கைஸ். ஓகே, சோ எனக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க இந்த கேரக்டர் வாங்காம இருந்தீங்கன்னா go and try. பிகாஸ் நம்ம ஹல்கோட இந்த கேரக்டர் வந்து ஒரு படி மேல தான் இருக்காரு. டேமேஜ் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்ல இம்பாக்டா இருக்குது. அண்ட் இவரோட கேம் பிளே வந்து என்கிட்ட கேட்டீங்கன்னா முக்கியமா நம்ம வோல் பாஸ், EBL, EBSக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நான்காவது கேரக்டர் நம்ம கேடிலேட்டர். சோ கேடிலேட்டர் வந்து இன்னும் வரைக்கும் மெத்தா லிஸ்ட்ல தான் இருக்காரு. சில PvE கான்டென்ட்க்கும் இந்த கேரக்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஓகே, ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கேடிலேட்டர் வந்து ஒரு டுலெக்ஸ் பேக் கேரக்டர் கைஸ். ஐ திங்க் சோ. ஓகே, ஒரு எக்ஸ்பென்சிவான கேரக்டர். சோ வாங்கணும்னு வச்சீங்கன்னா உனக்கு 2-3 வாட்டி யோசிச்சு பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். ஓகே, சோ தட்ஸ் ஆல் கைஸ். அடுத்தது ஐந்தாவது கேரக்டர் வந்து நம்ம ஹியூமன் டாஷ். ஓகே, சோ ஹியூமன் டாஷ் வந்து உண்மையா பார்த்தா நம்ம PvE வாரண்ட்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் தான் கைஸ். ஓகே, அவரோட டேமேஜ் வந்து சேம் எஸ்ஆர்கே நம்ம கோஸ்ட் ரைடர். ஓகே, ஒரு ஈக்குவலான ஒரு லெவல் தான். வாங்கணும்னு வச்சீங்களா இந்த யூனிஃபார்ம் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன கைஸ், அடுத்த வருஷம் அவரோட மூவி அப்டேட் வருது கைஸ். ஓகே, நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மூவி MCU மூவி அப்டேட் வருது. அந்த அப்டேட் மூலமா இவருக்கும் ஒரு யூனிஃபார்ம் கிடைக்கும். சோ பெட்டர் கேட்டீங்கன்னா அந்த நேரம் மூவி அப்டேட்ல யூனிஃபார்ம் வாங்கினா நல்லா இருக்கும். பிகாஸ் இந்த யூனிஃபார்மோட அந்த நியூ யூனிஃபார்ம்ல வந்து இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்னும் கொஞ்சம் 20-30% வந்து கொஞ்சம் ஏத்துவானுங்க. சோ பெட்டர் கேட்டீங்கன்னா அந்த நேரம் வாங்குறது இன்னும் நல்லது. ஓகே, இட்ஸ் யோர் டிசிஷன் கைஸ். ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகே, சோ இப்போ வந்து நம்ம அடுத்த யூனிஃபார்ம் போவோம். ஆறாவது யூனிஃபார்ம் லிஸ்ட் நம்ம கேபிள் கைஸ். ஓகே, சோ கேபிள் வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கேரக்டர் தான் முக்கியமா இன் PvE கான்டென்ட். இந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் TFO பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, சோ யாராச்சும் ட்ரை பண்ணுவீங்கன்னா go and try. ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சோ that's all guys for my honorable mention list. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லிஸ்ட் கொடுத்திருப்பேன். ஓகே, and I hope உங்களுக்கு இந்த லிஸ்ட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லிஸ்ட்ல இருந்து என்ன தவறுகள் இருந்தா மன்னித்து விடுங்கள். ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, சோ that's all guys for today content. I hope so உங்களுக்கு content பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நான் உங்களை அடுத்த content சந்திக்கிறேன். See you next one. Bye bye. Adios guys.